கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த முதலாம் நாள், இந்த மாதத்தின் முதலாம் நாள், இந்த இரவு வேளையிலே உங்களை இந்த ஜெப வேளையில் சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்களாம், கர்த்தர் அதை உற்று கவனிப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உற்று கவனிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அந்த ஜெபிக்கிற, இந்த தியானிக்கிற வேளைகளை கர்த்தர் நிச்சயமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பதில் அளிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, நீங்க எங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் பாடுபட்டீங்களோ, எங்கெல்லாம் உபத்திரப்பட்டீங்களோ, மொத்தத்தில் எங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்திலே உங்களை தலை நிமிரச் செய்வார். மாத்திரமல்ல, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கொடுக்கிறவர் இந்த கர்த்தர். இவர் வாக்கு மாறாதவர், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஐயா, அவருடைய நாமத்திற்கு பயந்து இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த வேத தியானத்திலே மற்றும் நடு ஜாமங்களில் அதிகாலை வேளையில் அவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு வந்து காத்திருக்கிற உங்கள் மீது என்ன நடக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே. ஐயா, அந்த சூரியனின் செட்டைகளின் கீழே அந்த அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பின், அபிஷேகத்தின், அவருடைய ஆறுதலின் கீழே, அவருடைய பிரசன்னத்தின் கீழே என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் இருந்து ஒரு ஆரோக்கியம். ஐயா, வாதை, நோய், துன்பம், வியாதி, கட்டுகள், வலிகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பிக்கிற, விடுவிக்கப்படுகிற ஒரு ஆரோக்கியம் இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, பாருங்க, அந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், ஐயா, நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையில இருந்து வெளியே புறப்பட்டுனா நீங்க எங்க கஷ்டப்பட்டு அடைபட்டு இருக்கிறீர்களோ, எங்கே இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்று நினைத்து கொண்டு அங்கே அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஐயா, எந்த சிக்கல்ல, எந்த சிரமங்கள்ல நீங்க அகப்பட்டு, ஐயா, சங்கிலிகளில் மாட்டப்பட்டது போல், அடைக்கப்பட்ட கதவுகளுக்குள்ளே இருப்பது போல சிக்கலிலே அகப்பட்டிருக்கிறீங்களோ, அங்கே இருந்து வெளியே வருவீர்கள். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும்? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். உங்களை மிதிச்சவங்களை, உங்க தலையின் மீது ஏறி போனவர்களை, உங்களை நாங்க நடந்து போவதற்கு நீங்கள் குனி என்று சொல்லி உங்கள் முதுகை தரையும் வீதியுமாய் ஆக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது போன்ற சூழ்நிலையிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் கடந்து போயிருப்பீர்கள். ஐயா, நீங்கள் அவர்கள் நடந்து போவதற்கு உங்களை குனி என்று சொல்லி உங்கள் முதுகின் மீது நடந்து போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லி இருக்கிறது. உங்கள் தலையின் மேல் மனிதர்களை நடந்து போக பண்ணி இருக்கிறார் கர்த்தரே. கர்த்தரே பெர்மிட் பண்ணியிருக்கிறார். இவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போன இடங்கள் உண்டு. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அகப்பட்டிருக்கிற, சிறைப்பட்டது போன்ற அனுபவத்திலே அகப்பட்டு, யார் என்னை விடுவிக்க முடியும், யார் எனக்கு சகாயம் செய்வார்கள், யார் என்னை பாதுகாப்பார்கள், ஆதரவாய் இருப்பார்கள் என்று நீங்கள் கலங்கி நின்ற இடங்கள் இருக்கிறது. ஐயா, நீங்கள் வெளியே வரவே முடியாது. இந்த சிக்கல்களில் இருந்து, இந்த ஆபத்தில் இருந்து நான் எப்படி வெளிவர முடியும்? என் மகன் எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்பொழுது வெளிவருவார்கள்? யார் அவர்களை விடுவிப்பார்கள் என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க என்ன செய்வீங்களா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். வெளியே புறப்பட்டு போகும்போது எப்படி போவீங்க? கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாளிலே துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ஐயா, உங்களை மிதித்தவர்கள், மிதித்த சத்துருவை நீங்கள் மிதிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, பிசாசு நொறுங்குண்டு போவான். உங்களை தண்டாயுதத்தினால் அடித்த அந்த அசிரியன் கர்த்தருடைய வார்த்தையினாலே, நீங்க பெற்றுக்கொள்ளுகிற, நீங்க நம்புகிற, நீங்க விசுவாசிக்கிற கர்த்தருடைய வார்த்தையினாலே அவன் நொறுங்குண்டு போவான். நீங்க நொறுங்குண்டு போவதற்கு பதிலாக யார் நொறுங்குண்டு போவான்? அவன் நொறுங்குண்டு போவான். அடிச்சது யாரு? அசிரியன் உங்களை தண்டாயுதத்தினால் அடித்தான். பாருங்க, உங்களை தண்டாயுத
தண்டாயுதத்தினால், நல்லா கவனிங்க, உங்களை தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். உங்களை அடிச்சது உண்மைதான், உங்களை பாடாப்படுத்துறது உண்மைதான், உங்களை துன்பப்படுத்துறது, உங்களை மிதியோ மிதி என்று மிதித்தது உண்மைதான் என் அன்பு சகோதரியே சகோதரனே. ஆனா யாரு நொறுங்கிறதுக்கு பதிலா யாரு நொறுங்குறா பாருங்க. உங்களை அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே அவன் நொறுங்குண்டு போவான். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக முடியாது சார். அப்படி ஒரு லாஜிக் கிடையாது, அப்படி ஒரு நீதி கிடையாது. அது எங்கும் அப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. காத்திருங்கள், பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, ஐயா கர்த்தர் தான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய என்கிட்ட தெரியப்படுத்துங்க, என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு அது அறியும்படியா எனக்கு தெரியப்படுத்திட்டு சும்மா இருங்க. அப்பொழுதே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஐயா, அதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது எப்படி வந்துன்னு சொல்லி, ஆனா உங்க ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு சமாதானத்தின் விடுதலை உண்டாகும். பாருங்க, அப்படியாத்தான் அன்னாள் பல நாட்கள்ல புலம்பிக்கிட்டே தெரிஞ்சிருப்பாங்க. அந்த அம்மா, அந்த அற்புதமான மனவாட்டி என்ன செய்திருக்கிறாங்க பாருங்க. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, நல்ல வீட்டுக்கு போக முடியல, துக்க வீட்டுக்கு போக முடியல, மகிழ்ச்சியான இடத்துக்கு போக முடியல. என்ன குழந்தை இருக்குதா, என்ன எத்தனை இருக்குது, என்ன உண்டாகலையா, என்ன இல்லையா, ஐயோ கேட்டு என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஈவன் என்னுடைய சகோதரி, என் கணவனுக்கு வாய்க்கப்பட்டவள், அவள் கூட என்னை வேதனை துன்பப்படுத்துகிறாள் என்று புலம்பிக் கொண்டு அலைஞ்ச அம்மா வேதனையோடு வேதனைகளை சுமக்க முடியாம சுமந்து, ஐயா பாடுகளை சுமக்க முடியாத சுமந்து அம்மா ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று கூப்பிடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று. பாருங்க, அந்த தேவாலயத்தில் சென்று ஒரு நாள் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு பிறகு அன்னாள் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை. அன்னாள் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை. ஆதலினால் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அல்லேலூயா. பாருங்க, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நினைத்த, நம்ம துக்கப்பட்டு வருத்தப்பட்டு சோர்ந்து நொடிஞ்சு தொலைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக காத்திருந்து, பொறுமையோடு காத்திருந்து, தாவீதரசன் சொன்னது போல, ஐயா நான் கர்த்தருக்காக எந்த பிரச்சனையிலையும், எந்த பாடுகளிலும், எந்த உபத்திரவங்களிலும், எத்தனை கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட பொழுதும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் உண்டு இது போன்ற அருமையான சகோதர சகோதரிகளே. கர்த்தர் நீங்க அப்படியா இருக்கும் பொழுது உங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பான் சரியான நாட்களிலே. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரத்திலே, ஐயா ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கன்னா நம்ம இருக்க மாட்டோம், சொன்னா கேட்க மாட்டோம். நமக்கு ஒரு பாலிசி விட்டு சொன்னா கவலைப்படாதன்னா கவலைப்படுவோம். அதை மாத்திரம் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அருமையான தேவ பிள்ளைகள், அது நீங்க இல்ல, நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது. இதிலிருந்து யார் விடுவிப்பார்கள் பவுலடிகாரே சொல்லுகிறார். அதனால நீங்க என்ன செய்யணும் பாருங்க, அந்த நாட்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். ஒரு நாள் புது பலன் வரும். ஐயா, ஒரு நாள் காண்டாமிருகத்துக்கு கொத்த பலம் வரும். ஒரு நாள் உங்க கொம்பை கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவார். அப்போ ஒருவனுக்கு கிட்டவே வர முடியாது, ஒருவனும் அதை தொட்டு பார்க்க முடியாது, தொடர்ந்து நினைக்கவே முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். என்ன நடந்துச்சு? உலகத்தை அசைத்த, உலகத்திலே பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி அந்த மலட்டு கர்ப்பத்திலே, ஒரு சாபம் பிடித்த கர்ப்பமாய் இருந்தது போல காணப்பட்ட கர்ப்பத்திலே அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை உதிக்க பண்ணினார். கர்த்தர் எப்படி கனப்படுத்திருக்காரு பாருங்க. ஐயா, என் மகன் பாருங்க, மகன் ஒரு பிள்ளை கூட இல்லையே, ஐயா ஒரு பிள்ளை இல்லையே, ஒரே ஒரு பிள்ளை தரக்கூடாதா ஐயா? நீ எத்தனை முறை கதறி இருப்பாங்க பாருங்க. கொடுத்ததும் கொடுத்தார் என் தேவன். எப்படி கொடுத்தார் பாருங்க, அவர் ஐஸ்வரிய சம்பன்னர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கொடுத்தார் பாருங்க ஒரே பிள்ளை. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய், ராஜாக்களை சீர்திருத்துகிறவனாய், ராஜாக்களுக்கு கட்டளை கொடுக்கிறவனாய், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறவனாய். அதற்காக தான் சில நேரம் நீங்க காத்திருப்பீங்க அருமையான சகோதரனை சகோதரியே.
அதற்காக தான் ஒருவேளை கர்த்தர் உங்களை காத்திருக்க வைப்பார். ஒரு நாள் மாறப்போகிறது, அப்பொழுது நீங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே, கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிமையான காரியத்தை செய்யும் நாளிலே, அவர்கள் அந்த உங்களை உபத்திரப்படுத்தினவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், வெட்கப்பட செய்தவர்கள் உங்கள் உள்ளம் காலின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஐயா, அதிசயமான காரியங்களை செய்வார். ஏசாயா 57 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஐயா, தீர்க்கதரிசி இப்படியாக சொன்னார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. என் அன்பு சகோதரி, எந்த சூழ்நிலை இருந்தா என்ன, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை துன்பங்கள், போராட்டங்கள் சூழ்ந்து இருந்தா என்ன, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஐயா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நீங்க அறிந்திருந்தீங்கன்னா காரியம் நடந்துடும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். எப்படியா சொல்றாங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி டைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல. ஐ மைட்டி காட் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். யோவேல் 2 சொன்னது போல உங்களுக்கு நடக்கும். 2:26 கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மாக்கா சந்தாராக்கபோ உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள், என் அன்பு இந்த ஜபத்திலே இணைந்திருக்கிற, இந்த வேத தியானத்திலே இணைந்திருக்கிற என் பிள்ளைகள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவனும் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? வெட்கப்பட்டு எவன்டா சொன்னது? உங்க அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். வெட்கத்திற்கு பதிலாக ஐயா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம அந்த ஜெபிக்க போறோம் இப்பொழுது. அருமையானவர்களை, அந்த மாதிரி ஒரு வெட்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துனா, அது நீங்க நினைக்கணும், நீங்க நம்பணும். ஐயா, இப்படி அவமானப்படுற மாதிரி, வெட்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டே, அந்த சூழ்நிலை நீங்க நினைக்கணும், என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுங்க. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பரலோக பிதாவே, ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, குறிப்பாக இவர்கள் எங்கே வெட்கப்பட்டு போனார்களோ, என் அன்பின் பரலோக பிதாவே, இவர்கள் எங்கே வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த இடத்திலே வெட்கப்பட்டு போனார்களோ, ஒருவேளை சில மாதங்களுக்கு, சில வருடங்களுக்கு, சில நாட்களுக்கு முன்பாக எங்கெங்கெல்லாம் இவர்கள் வெட்கப்பட்டார்களோ, அங்கே எல்லாம் இவர்கள், அப்பா ஸ்தோத்திரம் டாடி, இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு இரட்டத்தனையான பலன் வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் வெட்கப்பட்டு விழுந்து நொறுங்கி போன இடங்களிலே, அதே இடங்களிலே கர்த்தர் இவர்களை தூக்கி நிறுத்தும்படியாய், இவர்கள் சத்துருக்களுக்கு, ஐயா, அந்த பிசாசு பண்ணின எல்லா உபத்திரங்களுக்கு முன்பாக, அந்த சத்துருவுக்கு முன்பாக இவர்களுக்கு என்று ஒரு மகிமையான பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், ஐயா, உம்முடைய நாமத்திற்கு பயந்தவர்களாய், உம்முடைய நாமத்திற்கு பயந்தவர்கள், உமக்கு பயந்தவர்களாய் இந்த ஜெப வேளையிலே வந்து, இந்த இரவு வேளையிலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உம்முடைய நீதியின் சூரியனாய் நீர் உதிக்கும்படியாய், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், ஐயா, அதன் செட்டர்களின் கீழே, அதை செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதப்பட்டபடி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பலத்த ஆரோக்கியம் இவர்களுக்கு உண்டாகும்படியாய், யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, யார் யார் கஷ்டங்களோடு, உபத்திரவங்களோடு, கண்ணீரோடு, வலி தாங்க முடியாது, தூங்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறாங்களோ, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே, Lord, in the mighty name of Jesus, யார் யாரெல்லாம் இப்பொழுது
இப்பொழுதே உம்முடைய சமூகத்திலே பயபக்தியோடு காத்திருக்கிறார்களோ லார்ட், ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீங்களே சுவாமி. இந்த பிள்ளைகள் உமக்கு பயந்து உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்கள் ஐயா. உம்மை நேசிக்கிற ஒரு கூட்டமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆரோக்கியம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. ஆச்சரியமான அதிசயமான முறையிலே கர்த்தர் இவர்களை விடுவித்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்துவீராக. வெட்கப்பட்ட இடத்திலே வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் இதை செய்யும் நாட்களிலே ஐயா, இந்த சத்துரு, இவர்களை பாடாய்படுத்தின சத்துரு, இவர்கள் உள்ளம் கால்களின் கீழே சாம்பலாய் இருப்பான் என்று விசுவாசிக்கிறோம். இவர்கள் துன்மார்க்கரை, அந்த பொல்லாத சத்துருவையும் சத்துருவின் கூட்டங்களையும் மிதிப்பார்கள், வாழ்ந்து செழித்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த இடங்களிலே இவர்கள் அவமானப்பட்டு நிற்கிறார்களோ அங்கே இருந்து உம்முடைய விடுதலையின் ஆவியை அனுப்பும்படியாய் பிள்ளைகளை ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் உம்முடைய நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு ஆமென் ஆண்டவரே, இன்று பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்களிலே இருக்கிற பிள்ளைகள் சம்பூரணமாய் சமாதானமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஐயா, எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், உயர்ந்தவர், மாறாதவர், என்றென்றும் மாறாதவர் என்று உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் இன்றே ஒரு அனுகூலமான அடையாளத்தை செய்யும்படியாய், இன்றே அனுகூலமான ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை, மகிமைகளை, மேன்மைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் ஐயா, எங்கள் மத்தியிலே இருக்கிறவர் என்றும் ஐயா, இந்த பிள்ளைகளுக்குள்ளே, இந்த பிள்ளைகளோடு ஐயா, இந்த ஜெப கூடுகையிலே நீர் இருக்கிறவர் என்றும், நீரே தேவனாகிய கர்த்தர் என்றும் இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், வேறொருவரும் இல்லை, நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய், இவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய கிருபை இவர்களை சூழ்ந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஐயா, இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தேவை இருக்கிறதோ, என்ன தேவைக்காக உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தரே செயல்படுத்தும்படியாய், அந்த கிருபைகளை, அந்த பாக்கியங்களை அவர்களுக்கு வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உம்முடைய நாமத்தினாலே வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் உம்முடைய மகிமையின் கரம், மகிமையின் பிரசன்னம் இவர்களையும் உம்முடைய குடும்பங்களையும் மூடிக்கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சந்தேகமும் இல்லை, ஒரு நாளும் அவர் நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் வெட்கப்பட்டு போக விடுவதே இல்லை. உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மகிமையான காரியங்களை செய்வார். மறந்து விடாதீர்கள். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே நீரை வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.